கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சியில் சென்ற வாரம் நாம் பார்த்தது கம்பேரிசன்ங்கிறது எப்பவுமே இருக்கிறது தான். அதனால அவளை எப்ப பார்த்தா கொஞ்சம் மிரட்டிட்டு திட்டிட்டு இருக்கனால அவ ஃபீல் பண்றா நான் அன்பு பண்ணலன்ட்டு. சண்டை நடந்து அடுத்த நாள் தான் கொடுப்போம். இவ்வளவு நாள் அது அவனுக்கு பெருசாவே தெரியல. நீங்க அவனை பாருங்க, நான் என்ன பாத்துக்குவேன், நீங்க அவனை பாருங்க. குழந்தை அடைஞ்ச ஒரு மாற்றங்கள், பிடிக்காத மாற்றங்கள், எரிச்சல் பண்ற மாற்றங்கள் எது இருக்குதா? அறம் செய் நிகழ்ச்சி தொடர்கிறது, தொடர்ந்து பயணிப்போம். ரவீந்திரநாத் டாகூர் கிரேட் லிட்ரேச்சர் ஆர்டிஸ்ட் தான். நேஷ்னல் ஆந்தம் அவர் தான் கம்போஸ் பண்ணார் மியூசிக் எல்லாம். அவரோட லைஃப் பயோகிராஃபி படித்து பார்க்கும்போது 60 இயர்ஸ் வரைக்கும் அவரோட லைஃப் ஃபுல்லாக நிறைய பேத்தட்டிக் சிட்டி, ரொம்ப சோகமான வாழ்க்கை. அப்பா அம்மா வந்து கண்டுக்கிறக்கு ஆளே இல்லை, ஃபுல்லாக சிப்ளிங்ஸ் கூடவே தான் அவர் வளர்ந்துருக்காரு. அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் பயோகிராஃபியில். ஆனால் அண்ணன் தங்கச்சி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் அவர் ஃபாலோ பண்ணி, அண்ணன் வந்து கிரேட் ஸ்பீக்கர் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் இருந்திருந்தால் இவர் வந்திருக்கார் கம்போஸராக. ஆஃப்டர் 60 இயர்ஸ் அவர் லைஃப்பை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணான்னு கேட்டால் வரைகிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. அப்போ நான் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா வரைஞ்சி ரவீந்திரநாத் இஸ் பிகம் ஃபேமஸ். அப்போ வரையதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஆர்டிக்கலையும் நான் படித்தேன், வரைஞ்சா நல்லது, பெட்டர். சைல்டுஹுட் நீங்களும் வரைங்க, பேரண்ட்டும் வரைங்க. அப்போ என் பாப்பா வரையும் போது பரவாயில்ல, ஷி வில் பிகம் ஒன் டே நல்லா வருவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கேன்னு கேட்குறேன். ஐ ரெட் ரவீந்திரநாத் தாகூர்ஸ் பயோகிராஃபி. ஸோ அப்படி வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பலாமா அப்படின்னு உங்களோட டவுட் கேட்குறேன் நான். இது டிராயிங்கிறது, வரைகிறதுங்கிறது ஜஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் எமோஷன். உங்களோட எமோஷன் வெளியே வர்றதுக்கு இட் இஸ் த பெஸ்ட். அவங்க அதுலேருந்து எவ்வளோ நல்லா வராங்க, அவங்களோட பர்சனல் எபிலிட்டி. பட் உங்களோட எக்ஸ்பிரஷன், குழந்தை அதோட என்ன சொல்ல, பயமும் சொல்ல வரும். நிறைய டைம் நான் குழந்தைங்க பார்த்துருக்கேன், பெட் ட்ரா பண்ணுவாங்க, கோஸ்ட் மாதிரி ட்ரா பண்ணுவாங்க, பயமாக இருக்குது எனக்கு பெட், அது சொல்ல மாட்டாங்க, ஆனால் ட்ராயிங்கில் காமிப்பாங்க. நிறைய கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்கூல் ட்ரா பண்ணுவாங்க. ஒரு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போனாலே பயம், அதை பிடிக்காது. பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸை ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கு. எனக்கு ஸ்கூலில் அது பிடிக்காது, ஏன்னா எழுதுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வீ கேன் டேக் ட்ராயிங்ஸ்லேருந்து அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த மாதிரி டிராயிங் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். டாக்டர், என்ன 2 குழந்தைங்களுக்கும் 3.5 இயர்ஸ் வித்தியாசம், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். ஆஃபன் தில் பி ஃபைட்டிங். அவங்களுக்கு புரிய வச்சா திடீர்னு புரிஞ்சுக்குவா பெரிய புள்ள. அப்போ திடீர்னு பார்த்தா பயங்கரமாக சண்டை, எந்த சுச்சுவேஷன் எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, பயங்கரம் சண்டை போட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தா பயங்கரம் அமைதியாக குட் சில்ட்ரனாக இருப்பாங்க. எனக்கு அப்படியே கன்ஃபியூஸ்ட் ஆகி நான் தான் அப்செட் ஆகி உட்காருறது. அதுக்கு எனக்கு நிறைய இடத்துல ஐ ஸ்பாயில் மை நேம் சம்டைம்ஸ். என்ன ரெமெடி டாக்டர்? திஸ் இஸ் வெரி காமன், ரொம்ப காமனான விஷயம். அதுவும் 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் இருக்கும்போது, பாய் கேர்ள் இருக்கும்போது கூட இது கொஞ்சம் கம்மி தான். பட் அந்த சேம் செக்ஸ் இருக்கும்போது ரொம்ப எல்லா பக்கமும் நான் பார்த்துருக்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஒன்று சொல்கிறது, பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட ஃபைட்டுக்குள்ளே நீங்கள் தயவு செய்து போகாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆக போகுது, ஏதாவது அடிப்பட போகுது, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அதுக்குள்ளே நுழையுங்க. ஏன்னா தயவு செய்து அதுக்குள்ளே மூக்கை வச்சு நுழைக்காதீங்க, கை கால் உடம்பையும் வச்சு நுழைக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சின்னதுல ஒரு கதையை படிச்சிருப்போம், குழந்தைங்க அடிச்சுக்கிட்டா 10 நிமிஷத்துல அந்த மறுபடியும் சேர்ந்து விளையாண்டுருவாங்க. நம்ம என்னைக்குள்ள போறோமோ அன்னைக்குதான் பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்போ குழந்தைங்க அவங்க பேசி ஏதோ பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வருவாங்க, மம்மி அவன் அப்படி சொன்ன மம்மி, இப்படி சொன்ன மம்மி, எனக்கு தெரியாதுமா, இது உங்க 2 பேரோட கதை, என்ன இதுல இழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உட்காந்துக்குங்க. அவங்க அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, 5 நிமிஷம் கழிச்சு அவங்க ஒட்டிப்பாங்க, அது அவங்களோட ப்ராப்ளம். தட் தே வில் ஃபிகர் இட் அவுட். அவங்களே அதுக்கு ஒரு பிரச்சனையை அவங்களே உண்டாக்குனது, அதுக்கு அவங்களே ஒரு ஆன்சரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஃபிசிக்கலா ஏதோ அடிக்க போய் ரொம்ப ஏதாவது பெரிய பிரச்சனை, ஃபிசிக்கலா அவங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆக போகுதுன்னா நீங்க போய் அந்த ஹர்ட்டை மட்டும் தான் ப்ரிவென்ட் பண்றீங்களே தவிர பிரச்சனையை ப்ரிவென்ட் பண்ண போறது இல்லை. டாக்டர், இப்போ என் பொண்ணு செகண்ட் டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அக்காவை பார்த்து ரொம்ப ஜெலஸ் பண்றாங்க டாக்டர். ஏன் வந்து திருப்பி சொல்லுங்க. என்னோட 2வது பொண்ணு வந்து அவ அக்காவை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறான். ஏன்னா அவ அக்கா வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பண்ணுவா, எல்லாமே நல்லா பண்ணுவா, இவ்வளோ நல்லா பண்ணுவா. ஆனால் அவளை பார்த்தா ரொம்ப பொறாம. அது ஏங்க டாக்டர், அதை எப்படி தடுக்கிறது, என்ன பண்ணுறது? அது தடுக்க வைக்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஐ வில் நாட் டெல், அது நார்மலுங்க. பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்ன மாதிரி நம்ம குழந்தைக்கு நம்மளோட குழந்தையோட யூனிக்னஸ் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பாப்பாக்கு உங்கள் செகண்ட் பேபிக்கு அவளோடது என்ன, அவளோட செல்ஃப் எஸ்டீம் லோவாக இருக்குது, முதல்ல அவள் சுயமரியாதை லோவாக இருக்குது. நீங்கள் அவளோட அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஒரு வாட்டி அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவள் வேறு என்ன வருது அவளே ஃபேஸ் பண்ணிப்பான். இப்போ அவளுக்கு நான் எப்படி இருக்கேன், ஹூ ஆம் ஐ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் நிறைய குழந்தைங்களுக்கு எழுத முடியாது, அவங்களால எழுத முடியாது. நீங்கள் அவங்ககிட்ட போய் உங்கள் குழந்தைங்கிட்ட இங்கே சொல்லி பாருங்க, நான் யார், ஹூ ஆம் ஐ அப்படின்னு நீங்கள் ஒரு 5 சென்டென்சஸில் எழுத சொல்லுங்க. அவங்களால அவங்க பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. நான் டிராயிங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நீ எப்படி கேளுங்க, அவங்கனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் திருப்பி சொல்ல வச்சு அவங்களுக்கு அது புரிய வைக்கணும்.
அப்போ அவங்களுக்கு அந்த செல்ஃப் எஸ்டீமும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. செல்ஃப் எஸ்டீம் கண்டிப்பாக சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏஜ் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா எடலசென்ட் ஏஜுக்கு நீங்கள் போகும்போது 11-18 போகும் அவங்க ஈஸியாக எல்லாமே கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஸ்டேஜில். டாக்டர் ருஷில் வந்து இப்போ 8 இயர்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவன் எல்கேஜியில் படிக்கும்போதே ஒரு நாள் வந்து சொன்னான், அந்த பொண்ணு பேர் மறந்துட்டான், அவன் படிக்கிறது கோயட் ஸ்கூலு, வந்து என்கிட்ட மம்மி எனக்கு நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். என்னடா லவ் பண்ணுறியா, ஓகே அதனால என்ன, இல்லை நானும் லவ் பண்ணுறேன் சஷாங்கும் லவ் பண்ணுறான், பரவாயில்லடா லவ் தானே, இப்போ மம்மி உன்னை ரொம்ப பிடிக்கும், டேடி மா அது ஸ்கூல் பொண்ணுமா அப்படின்னு சொல்லி வந்து சொன்னான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா எல்கேஜி படிச்சுட்டே இவன் இதெல்லாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வீட்டில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே அது என் வீட்டில் எல்லாருமே அது ரொம்ப ஜோவியெல்லாம் எடுத்துகிட்டு, யார் அந்த மருமகன் போய் பார்த்துட்டு வா, என் மதர்லா அது கிறிஸ்டியனா ஹிந்துவான்னு போய் பார்த்துட்டு வா, அவங்களாம் ரொம்ப இன்டீரியராக போயிட்டாங்க. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், என்னப்பா எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் என் பெரியவன் சேம் ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவன் சொல்லுவான், என்ன மம்மி இவன் எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் கூடயே போயிட்டுருக்கான், ஹாயாக தோளில் கை போட்டு போயிட்டு, எனக்கு அதில் கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர். அவன் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், எப்போவுமே கேர்ள்ஸ் பேர் தான் சொல்லுவான். அதனால் எனக்கு அது என்ன அவனுக்கு புரியுதா புரியலையா என்னென்ன. ஆனால் இப்போ டிவிலே ஏதாவது ஒரு சீன் வந்துச்சுன்னா அது ரொம்ப அட்மயர் பண்ணி பார்த்துட்ருப்பான். நாங்கள் அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்போம். ஆனால் அவன் ரொம்ப அப்படியே எங்களை வேற பார்ப்பான், நாங்கள் பார்க்குற மாதிரி இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இது எனக்கு எப்படி அது நார்மலி இந்த ஏஜ் அந்த 4, 5, 6, 7 வரைக்கும் 8 வரைக்கும் அது நார்மலாக டீன்ஸில் தானே டாக்டர் இந்த மாதிரி இவன். இந்த 4, 5, 6, 7ல பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் அவங்க எல்லா பொண்ணுங்க பையங்க இந்த 7, 8, 9 மூலமா வரும்போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்டில் அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா பசங்க ஒன்றா இருப்பாங்க, பொண்ணுங்க ஒரு பிடிக்காது. they will not அவங்க எல்லாம் ஒரே குரூப்ல இருப்பாங்க. நான் பையன் நாங்கெல்லாம் அப்படி பொண்ணு கூட பேச மாட்டோம், we don't like girls, அதெல்லாம் அந்த 8, 9, 10, 11ல வரும். அது அப்படியே கொஞ்சம் 13, 14 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் மொல்ல திருப்பி இன்னும் ஒரு லவ் அப்படின்னு அந்த அதே மாதிரி வீட்டில் யாராவது எஸ்பெஷலி கசின்ஸில் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்க கீபோர்டெல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் ப்ளே பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பான். ஐயோ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இருங்க எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும்ல, இருங்க காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ராயிங் எடுப்பான், கலரிங் எடுப்பான், கீபோர்டு எல்லாம் வீடே மெஸ்ஸி பண்ணி. ஸோ அது எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஏஜ் they like to show, சரிங்களா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் he likes to show that he can do, அவனால முடியும், என்னால் இதெல்லாம் முடியும். அவனுக்கு கொஞ்சம் ஹை செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே ஹையாக இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஸ்டேஜில் நான் அந்த ஃபீலிங்கை நான் சீரியஸாக எடுக்க மாட்டேன். அதை நீங்கள் அதை ரொம்ப அதை போய் எல்லாருக்கிட்ட நீங்கள் பேசி அவனுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்ட இந்த மாதிரி அவனுக்கு அந்த ஒன்றுமே லவ்வாமா இப்படியாம்மா எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறா, இது நீங்கள் உங்களோட ஃபியரை நீங்கள் அவனுக்கு முன்னாடி வேறு யார்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் அது நிஜமாகிற சான்சஸும் இருக்குது. என் பொண்ணு வந்து ட்ராயிங்கும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா பண்ணுவாள். வீட்டுக்குள்ளே எங்கள் 4 பேர்த்து கூட நல்லா பேசுவாள், பழகுவா, எல்லாம் பண்ணுவாள். ஆனால் வெளியே போனால் ரொம்ப அமைதி, எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டா. ஏன் டாக்டர் எதனால? நீங்களே நிகழ்ச்சி தொடங்குனதுல இருந்து இப்பதான் முத தடவை வாய் திறந்திருக்கீங்க. ஆமா, அதுவும் அந்த क्वेश्चनக்காக தான் வாய் நானே நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க क्वेश्चனே கேட்கலன்ட்டு. ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறீங்கன்னா எப்படி அவங்க சோஷியலைஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப முக்கியம். எப்படி யாரை பார்க்குறாங்க, வீட்டில் நீங்களே எப்படி எல்லாரோட பேசிக்கிறீங்களா, எல்லாரோட வெளியே போகிறீங்களா, நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கிறது ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் சொன்னீங்க அவள் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுவான். எனக்கு நீங்கள் ஐ திங்க் யூ செட் அவள் நீங்கள் என்ன சொன்னாலும் ஷீ செட் எஸ் சொல்லிடுவான், நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்டுருவான், இப்படி பண்ணுன்னு சொன்னால் அவள் பண்ணிடுவான். அப்போது அவள் என்ன ஆகுதுன்னா அவங்க உங்களோட இதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களோட தாட் ப்ராசஸை தான் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் ஷீ இஸ் லிஸ்னிங் டு யூனா, அவங்க உங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது ரைட், அது எனக்கு கரெக்ட் அப்படின்னு அவளுக்கு தோணுது. ஸோ அதை தான் பண்ணுறான். ஸோ ஷீ இஸ் லுக்கிங் டு யூ ஃபார் அன் ஆன்சர். அப்போ நம்ம எல்லாமே உங்ககிட்ட அவங்க பார்த்துட்டு அந்த ஆன்சருக்காக அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மா எல்லாமே நான் வெளியே போயிட்டேன்னா ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அப்புறம் யார்கிட்ட போய் கேட்குறது, நான் யார்கிட்ட டவுட் கேட்குறது, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒரு பயம், அந்த ஒரு தயக்கம் இருக்கலாம். நான் சொல்கிறது இருக்கலாம், பிகாஸ் எனக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாது உங்கள் குழந்தையோடது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் ஷை, நார்மலி கொஞ்சம் ஷை, மேபி உங்கள் ஹஸ்பண்டோ நீங்களோ யாராவது கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் ஷையாக ஆட்கள், ரொம்ப யாரோட பேச மாட்டீங்க, மிங்கிள் ஆக மாட்டிங்கன்னா கூட அவள் அதே பார்த்து கூட அதே அவள் மாடல் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் மாடலிங் ரொம்ப பண்ணுவாங்க, ரோல் மாடல்னு சொல்லுவோம். யாரை பார்க்குறாங்கன்னா அவங்கள மாதிரியே தான் பண்ணுவாங்க.
ரொம்ப இந்த ஸ்டேஜ் அவங்க நல்லா பிக்கப் பண்ணுவாங்க. எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பார்ப்பாங்க, அதே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்போ அதான் அப்படிதான் சொல்கிறேன், அப்பா மாதிரி இவ அம்மா மாதிரி நாங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா உங்களை பார்த்துட்டு இருக்கிறது தான் அவங்க பண்ண முடியும். நம்மளே கூட இந்த ஏஜ்ல வந்து நம்மளோட குழந்தை பருவத்துக்கு போனோம்னா குறிப்பா இந்த வயசுல வந்து அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இல்லைன்னா ஒரு நடிகர் பார்த்துட்டு அந்த நேரத்துல இதெல்லாம் இந்த வயசுல தான் நம்ம பண்ண தொடங்கின வயசு, 6ல இருந்து 11 வயசுக்குள்ள அது எல்லாமே நம்ம அதே மாதிரி நாங்க பண்ணணும். அந்த பேட்மேன் மாதிரி ட்ரெஸ் போடணும், சூப்பர்மேன் மாதிரி நான் ஓடணும், அவங்க யாராவது ஒருத்தர் மாதிரி நான் இருக்கணும். ஸோ அவங்க என்ன டெய்லி பார்க்குறாங்க அதுதான் இருக்கும். ஸோ மேபி அவள் பேசிக்காக கொஞ்சம் ஷை கேரக்டர். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணனா, கொஞ்சம் எவ்வளோத்துக்கு அதிகமாக கொஞ்சம் செப்பரேட்டாக கொஞ்சம் சின்ன ஒரு ப்ளே குரூப்ஸ் மாதிரி நேபரோட ஃப்ரெண்ட்ஸ், அவள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஜோன் இல்லாமல் அன்கம்ஃபர்டபுள் ஜோனை நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ விட்டு பிடிக்கணும். கொஞ்சம் சின்ன குரூப், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் ஒரு 1 hour போய் விளையாடிட்டு வா, இல்லைனா வேறு யாரோட போயிட்டு வா உங்களோட இல்லாமல். ஸோ கொஞ்சம் அவளை கொஞ்சம் சின்ன குரூப்ஸில் இப்படியே கொஞ்சம் பெரிய குரூப்ஸில் கொஞ்சம் செப்பரேட்டாக விட்டு பழகணும். அதாவது பொது வழியில் பெருசாக ஒட்டிக்காமல் இருக்கிற குழந்தைகளை கொஞ்சம் அவங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து பிரித்து பொது வெளியில் எல்லா இடத்துலையும் பழகிற மாதிரியான ஒரு இடத்த அப்பப்போ கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பழகிடுவாங்க. அவங்க போய் என்னால் முடியும், நான் ஒண்டியா என்னால் சரி எல்லாமே நான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க போயிடும். டாக்டர் எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. இப்போ வந்து பொதுவாக குழந்தைங்கன்னா குறும்பு பண்ணும் இல்லையா? இது என்னோட எல்டர் சன் பற்றி. அவன் குறும்பே பண்ண மாட்டான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அமைதியாக இருப்பான், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பான், அவனோட வேலைகள் அவனே ரொம்ப சின்ன ஏஜ்லேருந்தே சொல்கிறேன், இந்த 5 to 7 yearsலேயே அவனோட புக்ஸை முந்தின நாள் அவனே எடுத்து வச்சுப்பான், யூனிஃபார்மை எடுத்து வச்சுப்பான். இதை மாதிரி நாங்கள் சொல்கிறதோட சரி. அதுக்கப்புறம் அவன் இஸ் டூயிங் இட் இன்ன வரைக்குமே ரெகுலராக அந்த வேலை செய்வான். இப்போ தம்பிக்கும் சேர்த்து அவனே செஞ்சிருவான். எனக்கு என்னன்னா இந்த பையனுக்கு வந்து இந்த குழந்தை தன்மையே இல்லையே, ரொம்ப மெச்சூரா பிஹேவ் பண்ணுவான். அந்த வயசுக்கு கூடிய மெச்சூரிட்டி அவனுக்கு இல்லையே, அது அதிகமான மெச்சூரிட்டி இருக்கிறது வந்து எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் ஒரு நம்ம கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசன் வந்து அவன் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து he was a single parent நினைக்கிறேன். அப்போ நான் எப்பவுமே கேட்பேன், ஏன் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏன் நீ வந்து சொல்லவே இல்லை? அவங்க ஒன்லி ஒரு பேரண்ட்டை பற்றி மட்டும் தான் பேசுவான். அப்போ நான் இன்னொரு பேரண்ட்டை பற்றி நான் கேட்பேன் என்னென்னா, அப்போது ஒன்றும் சொல்ல மாட்டான். திஸ் வாஸ் ரைட் ஃப்ரம் 2nd standard நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 7th அப்போ தான் சொல்கிறான், இல்லைம்மா அவங்க சிங்கிள் பேரண்ட்டு. நான் சொன்னேன், ஏன் உனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சா? இல்லைம்மா எனக்கு 2nd standard 1st standardலேயே தெரியும், ஆனால் அவன் சொன்னால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதனால நான் சொல்லலேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து இஸ் இட் ஆக்செப்டபிள்? எல்லா குழந்தைங்க ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ மேபி அவனுக்கு முதலே கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்க்கும் போது மேபி அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக நீங்கள் கொடுத்துருக்கலாம். அது அவன் ஃபஸ்ட்டே வந்திருக்கும். அதுக்குன்னு நீங்கள் கொடுத்தனால அவனுக்கு டக்கு நல்லா வராது. அவனோட பிரெயின் மேபி மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகமாக ஃபஸ்ட்லேருந்து இருந்திருக்க சான்சஸ் அதிகம். சில குழந்தைங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு வாட்டி நீங்கள் சொன்னால் போதும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக நீட்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே மாற்றம் இருக்கக்கூடாது. டக்குன்னு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அவங்களால எக்ஸெப்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த மாதிரி கிட்ஸும் நான் பார்த்துருக்கேன். அது ஓசிடி மாதிரியான விஷயங்களுக்கு. ஆமாம், சில குழந்தைங்களுக்கு ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். சில பேருக்கு அதை பண்ணதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு அவங்க தெரியல. அப்படி இல்லை, இஸ் வெரி நார்மல். எல்லாரோட இப்போ கசின்ஸ் கூட போகும்போது கூட நல்லா விளையாடுவான். எங்கே போனாலும் எல்லாரும் சொல்லுவாங்க இவ வெரி குட், ரொம்ப அந்த இதே வந்து எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும்ல டாக்டர், என்னதான் இருந்தாலும். இப்போ மற்ற கசின்ஸ் முன்னாடி ஆல்வேஸ் இவனா நோ ப்ராப்ளம், அவன் வெரி குட் வெரி ரெஸ்பான்சிபிள் இப்படின்னு சொல்லும் போது எனக்கு சங்கடமாக இருக்குது, மற்ற பிள்ளைகளுக்கு ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு. அவனோட 4 ஆஸ்பெக்ட்ஸ் நாங்கள் பார்ப்போம். ஒன்றுங்கிறது காக்னிஷன், அவன் பேசுகிறது அவன் எப்படி இருக்கா அது ஒன்று. ரெண்டாவது அவன் லிங்குவிஸ்டிக்னு சொல்லுவான். அடுத்தது சோஷியல், எல்லாரோட நல்லா பழகுறானா. அதுக்கப்புறம் அவனோட இமோஷனல், இது எல்லாமே கம்போனன்ட்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னா அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவை. பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா மெச்சூர்டாக இருக்கிறதுல பிரச்சனையே இல்லைங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். நம்ம குழந்தைங்க கிட்ட காமனாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், பையங்க பொண்ணுங்க அப்படின்னா வந்து வீட்டில் என்னென்னலாம் வித்தியாசங்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. பெண்கள் கிட்ட பெருசா எதுவும் சொல்லலை. ஆனால் பசங்க சொன்னது என்னன்னா, என்னை வீட்டில் இந்த வேலை செய்யக்கூடாது அப்படிம்பாங்க, என்னை வீட்டில் இந்த வேலை உனக்கானது இல்லை பெண்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அழக்கூடாது அப்படிங்கிறது, ஏன்னா பொண்ணா அழுதுகிட்டே இருக்கேன்னுலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக ஒரு பெற்றோராக இருந்து நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட சொல்கிறீங்க? அவர் ஃபேமிலியில் அப்படி தான், அவர் ஒரு வேலையும் பண்ண மாட்டார். அதனால் ஏன்னா அவர் பையன் அப்படின்னு வளர்த்திருக்காங்க. அதனால் அவர் பையனும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவருக்கும். ஏன்னா பையன் கூட்டாத, ஆனால் நான் வந்து எல்லா வேலையும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ பையன் கூட்டுவான், பிளேட் கழுவி வைப்பான்,
எல்லா வேலையும் பண்ணுவான். ஆனால் பையன் பையன்தான். நான் வந்து ஏன் எதுக்கு சொல்லுவேன்னா, பாரு டாடி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு பாரு, அட்லீஸ்ட் நீயாவது பழகிக்கோ, அப்புறம் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு மம்மி வந்தாங்கன்னா திட்டுவாங்க அது சின்னவன் அப்படின்னு. ஆனா பெரியவனை வந்து பெரியவன்ட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பெரியவனை வந்து ஏன் அழுகிற பொண்ணு மாதிரின்னு கேட்டிருக்கீங்களே. ரொம்ப கோவம் வந்து கேட்டேன் நான், என்னடா பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்க, பொண்ணுங்க தாண்டா அழுவாங்க அப்படின்னு சொல்லி. என் பசங்க அழக மாட்டாங்கன்னு யார் சொன்னது? எல்லாரும் பசங்க அழுவாங்க. அழுவாங்க, ரொம்ப எமோஷனலாலாம் அழுவாங்க, அது கோபத்தோட கூட அழுவாங்க. அவள் பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு வேல்யூமே அவளுக்கு நான் சொல்லிக் கொடு, வீடு கூட்டி கொடுக்கறது எல்லாம் ரொம்ப இது வந்து மெச்சூர்டாக பிஹேவ். இது வந்து பெண்ணாதிக்கமா இருக்குது. பசங்க எல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு நீங்க எப்படி இல்ல சொல்லலாம்? பசங்க ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்ல, பொண்ணுங்க வந்து எல்லா வேலையும் கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால அவ என்ன காஃபி போட்டு கொடுக்கறது, முட்டை போடுறது எல்லாமே ஷீ டஸ் அட் ஏஜ் ஆஃப் 11. இதுவே வந்து ஒரு விதத்துல ஆணாதிக்கத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க யோசிக்கல? ஏன்னா நீ பொண்ணு, அதனால நீ எல்லாம் நீ பொண்ணுன்னு பண்ணணும்ங்கிறதும் சொல்லி நான் அவளை பார்க்கல, அவ ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும்னு தான் நான் பார்த்தேன். வேற எதுவுமே அவள்கிட்ட சொன்னதுல இருந்து தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே. நீங்க ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறது வந்து இந்த வயசுல இருந்து எப்படி போகும்? அது நீங்க சொன்னீங்க அப்பயே, அதாவது 7 வயசுக்கு மேல வந்து அந்த குரூப்பா கண்டிப்பா நிக்கிறதெல்லாம் அந்த பையன் நான் ஒரு பொண்ணுங்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்துடும். 7 இயர்ஸ்க்குள்ள, அந்த 7-8க்குள்ள அவங்க நான் ஒரு பையன், நான் இப்படி தான். அப்புறம் எப்படி உங்கள் சொசைட்டி, உங்களோட சுற்றி எப்படி அவங்க ஒரு பையனை அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அழக்கூடாது, கூட்டக்கூடாது, வீட்டு வேலை பார்க்கக்கூடாது, பிளேட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது, அதை அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜெனரேஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்களும் சொன்னீங்க அவங்க ஹஸ்பண்ட் இப்போ அப்பா பண்ணுறதில்ல. ஸோ அப்பா சுத்தமாக அது பண்ணாதனால நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு அவங்க அதை பார்த்து கற்றுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இப்போ பையனோ பொண்ணுங்கிற நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜெனரேஷனில் பையனோ பொண்ணோ அப்படிங்கிறத நம்ம அந்த வேறுபாடை நம்ம காமிக்காமல் நம்ம இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்கனால அழக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறனால அதனால நிறைய பிரச்சனைங்க வருது. இமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன இருக்குது? இப்போது நம்ம டெலிவரி முடிச்சு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அப்படி அழுவாங்க குழந்தைய பார்த்துட்டு. நிறைய பேர் ஹஸ்பண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இல்லைனா ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ளீடிங் ஆயிடுச்சு, அபார்ஷன் ஆகுதுன்னா அப்படி ஏங்கி அழுவாங்க. இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஓகே எமோஷன் அதில் வெளியே வருது, நல்ல விஷயம், அழுகாமல் உட்காரலையே அவங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். சில ஜென்ஸ் நான் பார்த்துருக்கேன். நல்ல விஷயம், அழுகைங்கிறது நல்லது. அதில் யார் பையன் பண்ணுறானோ பொண்ணு பண்ணுறானோ முக்கியம் இல்லை, உள்ளே இருக்கிற அந்த பாரம் எல்லாமே வெளியே வந்துடுது. அது உங்களோட மைண்டுக்கு தான் நல்லது. ரெண்டாவது, ரோல் மாடல். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும்போது, நம்ம இங்கெல்லாம் லேடிஸ் இருக்காங்க, ஸோ எனக்கு அதை சொல்ல முடியாது, பட் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அப்பாவாக இருந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வரணும்னு நீங்கள் காமிச்சு கொடுக்குறீங்க. நீங்கள் பண்ணலைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க, இல்லைனா வர வைஃப் கிட்ட அவங்க அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கே கூட அப்பாக்கள் வர்றது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி வந்திருக்காங்க ஏர்லியர். பட் ரொம்ப பேசலாம், நல்லா பேசுவார் ஆஃபீஸ்லலாம். ஆனால் இங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் நோ ஏன் அப்படின்னு தெரியல. பேசலாம், நல்லா பேசுவாரு. பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கானதுன்னு ப்ரஷ் பண்ணையா, நைட் எல்லா பொறுப்பும் பெண்கள் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நீ இது பார்த்தியா அது பார்த்தியா, அப்போ நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு அதில் இருக்குல்ல அப்படின்னு we are asking. அது கூட ஒரு ஆர்குமெண்ட்டாக வருது, ஃபைட்டாக வருது. ஏன் நாங்கள் மாத்திரம் தான் பொறுப்பா, நீங்களும் அப்படின்னு சொல்லி. இங்கே தான் வந்து அந்த ரோல் மாடல்ங்கிறது வருது. அம்மா எப்படி ரோல் மாடலாக இருக்கணுமோ அது அப்பாக்களும் இருக்கணும். அது ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி. பொண்ணுங்க மட்டும் சமையல் கற்றுக்கணும், அப்புறம் பசங்க என்ன சாப்பிட்றாங்களாமா அவங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியணும். அதுக்குன்ட்டு எல்லா நாளும் சமையல் அவங்க பண்ணணும்னு சொல்ல வரல. எமர்ஜென்சி அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே ஊர் வராங்க, ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது அவ்வளோ மாதிரி தெரியணும். ஸோ பேசிக் நெசசிட்டி இப்போ எல்லாருக்குமே, ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். வெளியே வராங்க, அதனால ஒரு பையனுக்கே எப்படி சமைக்கிறது, எப்படி அவங்களோட திங்ஸ் அவங்க எப்படி வச்சுக்கிறது, அவங்களோட துணிமணி எப்படி வாஷ் பண்ணி எடுக்கிறது, அதெல்லாம் இப்போ பேசிக் நெசசிட்டி ஆயிடுச்சு. அது மீறி ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டிமை தன்மை வந்து இல்லாம போறதுக்கு வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா அது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அதுதான். அதனால தயவு செய்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டேஜ், அதுவும் ஸ்பெஷலாக அந்த 5லேருந்து 11 வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நாள் நம்ம சொசைட்டி நம்ம நல்லா டெவலப் பண்ணலாம். ஸோ ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நீங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் குழந்தைக்காவது சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. ஸோ அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பாக எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லாமல் வரும். டாக்டர் சொன்னதுலேருந்தே போகலாம், அறம் அப்படிங்கிற ஒரு சொல்லேருந்து வந்தது. எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது
குழந்தைகளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எப்படி சொல்லி தரீங்க நீங்க வீட்ல? ஒரு வாட்டி ஆக்சுவலாக வந்து நாங்களே ரொம்ப ஷாக் ஆனோம். நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக அந்த டைம் எங்ககிட்ட காசு இல்லை, உண்மையாக சொல்ல போனால் வெறும் கார்டு மட்டும்தான் இருந்தது. வெறும் 10 ருபீஸ் மட்டும்தான் பாக்கெட்டில் இருந்தது என் ஹஸ்பண்ட் கிட்ட. அப்போது ஒரு சின்ன பையன்தான், பீச்சில் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, வந்து அப்பா பாருங்க அவன் காசு கேட்குறான் கொடுங்க அப்படின்னு சொன்னான். இது தம்பி இல்லைடா 10 ருபீஸ் தான்டா இருக்குது அப்படின்னா, இருங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாக்கெட் மணின்னு சும்மா ஒரு 5 ருபீஸ் 2 ருபீஸ்ன்னு கொடுத்து பாக்கெட்டில் வச்சுருப்பான். அதை எடுத்து கொடுத்தான். அது போக 10 ருபீஸையும் கொடுத்துட்டு வேறு எதாவது இருந்தால் காசு இருந்தால் கொடுங்கன்னு அவங்க அப்பா கிட்ட நச்சுறான். நாங்கள் சொன்னேன் இல்லைடா எங்ககிட்ட, என்னப்பா நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, பாவம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல, நம்மளுக்கு கூட அந்த 10 ருபீஸ் என்னடா, அவனுக்கு அந்த வேல்யூ தெரியல. 10 ருபீஸ் மட்டும் கொடுத்தா பத்தாதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அதை கொடுக்கறக்கு விரும்பலை நாங்கள். ஆனால் அவன் வந்து பரவாயில்ல அதையும் கொடுங்க அப்படின்றபோது சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எப்போவுமே சர்ச் விட்டு வெளியில் வரும்போது கூப்பிடுவான் எங்களை, பாருங்க அங்கே பாருங்க காசு கொடுங்க அவங்களுக்கு. எந்த விதத்தில் உங்கள் குழந்தைகிட்ட வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க அப்பா கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பார், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். மேபி அவங்க அப்பாட்ட அவன் மோஸ்ட்லி அவர் இருந்தால் தான் அவன் வெளியிலேயே வருவான். ஏன்னா நான் ஜாஸ்தி அவனை வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா பெரியவனும் இவனையும் வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியாது, இவனை எப்போவுமே விட்டுட்டு போயிடுவேன். அதனால் அவர் கூட போகும்போது அந்த ஹேபிட்ஸ் பிக் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொண்ணுங்களுக்கு பார்த்தா அவங்க தாத்தா கிட்ட இருந்தா லேர்ன் பண்ணியிருக்காங்க எப்படி ஜெனரஸாக இருக்கிறது, மற்றவங்கள பாவம் படுறது எல்லாமே இருக்குன்னு சொல்லி சஃபஸ்டிகேட்டட் லைஃப்பை ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹெல்பிங் மெயின் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப ஜெனரஸ் ஆட்ட, அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ அவர் எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். அதனால அந்த குவாலிட்டிஸ் ஐம் நாட் ப்ரௌடாக சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக 2 சில்ட்ரனுக்குமே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் இல்லைன்னா இங்கேருந்து காசு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பென்சில் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவா. அது மாதிரி ரொம்ப ஷேரிங்னஸ் ரொம்ப இருக்குது 2 பேருக்கிட்டையுமே. ஓகே, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வருது, நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்தும், கிராண்ட் பேரண்ட்ஸ் போத் பேரண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் நல்லா பார்ப்பார் அவங்க அம்மாவை, அம்மா தான் தெய்வம் மாதிரி. அப்போ அம்மா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனும் அப்பாயை பார்க்குறாங்க நல்லா அப்படின்னு அவனுக்கு தெரியுது, லேர்ன் பண்ணுறான். அப்போ ஒரு தடவை சர்ச்சுக்கு போகிறாங்க, உண்டியில் காசு போடணும், டே கொடுறா அப்படின்னு அவங்க பையன்கிட்ட கேட்டிருக்காங்க, அப்பாட்ட கேட்டிருக்காங்க. அவர் குளிச்சுட்டு பர்ஸை தேடுறதுக்குள்ளே இவன் பாக்கெட்டில் இருந்து அப்பா இந்தாங்க பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அம்மா என் பையன் என்ன மாதிரியே இருக்கான் பாருங்க அப்படின்னு அவர் அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ பேரண்ட்ஸ் பார்க்குறான் அப்பா எப்படி இருக்காரு, ரோல் மாடல் பேரண்ட்ஸ் தான். அதுதான் நான் கேட்க நினைச்சது. பெரும்பான்மையானவர்கள் நீங்க சொன்னது எல்லாமே வந்து நான் இப்படி இருந்தேன், என்னை பார்த்து என் குழந்தை இப்படி இருக்குது. நான் மோஸ்ட்டாக வந்து அவங்களோட பர்த்டே அப்படி வரும்போது அவங்கள வந்து ஆஃப்னேஜ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு சேரிட்டி ஒர்க் பண்ணுவோம். அது போக நான் சொல்லி தருவேன், பைபிள் இருந்து பேரபிள்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன், அந்த பேசி கூட சொல்லி. கண்டிப்பாக. ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமும் கூட. நாம் செய்யும் மரம் நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதாவது நம்ம சொல்றது மட்டும் இல்லை, நம்ம செஞ்சு அது நம்ம குழந்தைகளுக்கு கடத்தி அதே அவங்க வாழ்க்கையாகிறாங்க. அது இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா வரும் காலத்தில் வந்து அன்பு இருக்குமா, இல்லை மனிதாபிமானம் இருக்குமா, சகோதரத்துவம் இருக்குமான்லாம் தெரியல. அதை அடிப்படையாக ஒரு கிறிஸ்துவ குடும்பங்கள்ல இருந்து அது ரொம்ப முக்கியமாக வளர்த்தணும். அப்படிங்கும்போது கிறிஸ்துவ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறம் அப்படிங்கிற செயல் அது மனசார்ந்து உள்ளிருந்து வந்து செயலாக மாறி நம்ம குழந்தைகிட்ட போய் அது தானா அடுத்த ஒரு பல ஜென்ரேஷன்ஸ்க்கு தொடர்ந்து போகணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் கூட. குழந்தைகள் வந்து பெற்றோர்களை, அது இந்த குறிப்பாக 6லேருந்து 11 வயசில் வந்து பெற்றோர்களை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இது பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, உங்கள் குழந்தைகள் உங்களை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அதுவும் இந்த வயது குரூப்பில் இருந்தாங்கன்னா, 6லேருந்து 11க்குள்ளே இருந்தாங்கன்னா உங்களை ரொம்ப கவனிக்கிறாங்க. உங்களுடைய செயல், உங்களுடைய பேச்சு எல்லாத்தையும் அந்த குழந்தை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அவர்களாகவே மாறி பிரதிபலிக்க இருக்கிறது. ஸோ நாளைய சமுதாயம் நல்ல முறையில் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை முறையை அறம் சார்ந்து நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களது பிள்ளையும் அறத்தில் வளர்ந்து ஒரு அறம் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு விதையாக இருக்கக்கூடும். அந்த விதத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய், நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே.